This video is sponsored by GenReview.online. GenReview.online is the one of the review portal site. ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி சூப்பரான எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்கே பச்சரிசி எடுத்துக்கிறேன். நல்லா மாவு பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. நாங்கள் 1/4 கிலோ அளவு நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது அதே அளவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா நாட்டு வெல்லமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சேம் குவான்டிட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா பழம். நான் இங்கே பூவம்பழம் எடுத்திருக்கேன். நேந்திர பழத்தை தவிர நீங்கள் வேறு எந்த பழம் வேணாலும் பழுத்த பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ். நெக்ஸ்ட் நான் இங்கே ஆப்பசோடா ஒரு பிஞ்ச் நீங்கள் எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்பசோடா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இங்கே நல்ல ஒரு பெரிய தேங்காய் நல்லா சிரகி நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வப்படத்தில் ஒரு வப்படமாக ஊற வச்சு நான் அதில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் மைதா மாவு. இப்போ நான் 100 கிராம் மைதா மாவு இங்கே எடுத்துக்கிறேன். இது நான் நல்ல ஒரு ஆப்ப மாவுக்கு மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஆப்ப மாவு இல்லைன்னா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாக நான் நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா இதை நான் பொரித்து எடுத்துக்கிற போகிறேன். பொரித்து எடுக்கும்போது நீங்கள் நல்ல சூடான எண்ணெயில் நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஊற்றுங்க. சூட்டோடு அந்த நல்ல ஃபுல் ஸ்பீடில் இருக்கும்போது ஊற்றிடாதீங்க. ஊற்றிடுச்சுன்னா அப்படியே அது பிரிபிரின்னு போயிடும். நல்ல சூடான எண்ணெயில் நீங்கள் அப்போ சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணதுக்கப்புறமா ஊற்றும்போது உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா அழகாக ஒரு புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வரும். இப்போ 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. வேக வச்சிங்கன்னா நல்லா அருமையான நல்லா ஸ்பாஞ்சியான இதுக்கு பேர் கச்சாயம் ரெடி ஆகிடும். வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு கமெண்ட்